வலைதளத்தில் இந்தி சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட்டதாக எல்ஐசி நிர்வாகம் விளக்கம். தற்போது வரை ஹிந்தி மொழியிலேயே தொடரும் எல்ஐசி வலைதள பக்கம். எல்ஐசி இணையதளம் ஹிந்தி மயமாக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக மொழியை திணிக்கிறது மத்திய அரசு என சாடல். (2026) தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாவிட்டால் சிறிய கட்சிகள் வலுப்பெறும் சூழல் உருவாகும். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பேச்சு. ஒரே கட்சி ரெண்டே கட்சி மாதிரி 4 கட்சி வந்தது. 4 கட்சிகள் வரும்போது நாம் உஷாரா இல்லைன்னா இந்த வெற்றி வாய்ப்பு வரணும்னா அந்த உதிரி கட்சிகள் மேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசரகால மீட்பு குழுவை அமைத்தது நீர்வளத்துறை. குழுவின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களாக மண்டல கண்காணிப்பு பொறியாளர்கள் செயல்படுவார்கள் என அறிவிப்பு. மதுரை பறவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்டுநாயக்கர் இன மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை. குழு அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். ராமநாதபுரம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கு. அரசின் அறிவிப்பாணைக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். மகாராஷ்டிராவில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பாஜகவினர் இன்று பணப்பட்டுவாடா செய்வதாக புகார். 5 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பிடிபட்ட நிலையில் பகுஜன் விகாஸ் கட்சி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் 5 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம். யாரை பாதுகாக்க இந்த பணம் வந்தது என பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. விமானம் பறக்கும் நுட்பத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல, பரத்வாஜ் முனிவர். லக்னோவில் நடைபெற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் பேச்சு. போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆவணத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் கையெழுத்து. நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்த நிலையில் நடவடிக்கை. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். 2025 வர இருப்பதாக ரஷ்ய அரசு அதிகாரிகள் தகவல்.